தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அபி இரு ஓடாதா அபி. நான் டாடாட்ட போறேனே. அபி இருடா, கீழே விழுந்துருவ. அபி உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் டாடா. அபி மண்டபத்துல ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போக வேண்டாமா? போலாம், என்ன தூக்குங்க டாடா. சரிடா வா. செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. போட்டுட்டான் டாடா, பாப்பா கீழே போட்டுட்டான். போட்டுருவேன். எப்பட்டும் உன்னை எப்படிடா கீழே போடுவேன் அப்பா? கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. கனவே உனை வந்து சேர. ஆமா, இப்ப எதுக்கு ஓடி வர நீ? நிஷா என்ன சாப்பிட சொல்லிட்டே இருக்க டாடா, எனக்கு பசிக்கவே இல்லையா, அதான் நான் ஓடி வந்துட்டேன். என்னடா இப்படி சொல்ற? பாப்பாக்கு பசிக்கலையா? நல்லா சாப்பிடணும்ல தங்கம். பசிக்கல டாடா. கொஞ்சமா சாப்பிடலாம்டா. சரி அப்பா, ஒரு வழியா ஓகே சொல்லிட்ட போல. ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்றாளோமா? என்ன மாமா நீங்க இதெல்லாம் டார்ச்சரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ எப்பயும் விளையாடுறது தானே. சரிம்மா, நீங்க போங்க, நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன். இல்ல மாமா பரவாயில்ல, கொடுங்க. அபி வாடா. அபி, அப்பாவே உனக்கு சாப்பாடு கொடுக்கட்டுமா? நிஷா எனக்கு குட்டி குட்டியா கதை சொல்லி சொல்லி ஓட்டி விடுவாடாடா. நான் நிஷாட்ட போய் சாப்பிடுறேன். ஓ, நிஷா கூட தான் சாப்பிடுவியா? சரி சரி, போய் சாப்பிடுங்க. நிஷா போமா. வாடா போலாம். சரி, அப்பாக்கும் வேலை இருக்கு, பாப்பா போய் சாப்பிடுங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்க போட்டோஸ் மட்டும் சீக்கிரமா ஃப்ரேம் போட்டு கொடுத்துருங்க சார். இப்போ நீங்க ஒரு 5 போட்டோ செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல 2 ஃபேமிலி போட்டோ, மீதி கப்பிள்ஸ் போட்டோ மாதிரி, அதுதானே சார் கேக்குறீங்க? ஆமா சார், ஆல்பம் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க. ஷியோர் சார். ஓகே, தேங்க்யூ. ஓ, எப்படியோ இங்க செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமா கிளம்பலான்னு தான் சொன்னாரு, கிளம்புனா கரெக்டா இருக்கும். ஹாய் புஜி மாமா. என்ன என்ன மாமா நீங்க, நான் எப்ப பேச வந்தாலும் சிடு சிடுனே இருக்கீங்க. நான் சிரிச்சு பேசுறேன் தானே, அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சிரிச்சு ஜாலியா பேசலாம்ல மாமா. ஆமா, இங்க கல்யாணமே எவ்வளவு கலவரத்துல நடந்திருக்கு, எப்படிமா உன்னால அவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க முடியுது? மாமா உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உண்மையே சொல்லு. சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, சீக்ரெட். சொல்லுமா சொல்லு, என்ன சீக்ரெட்? மாமா உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த ஸ்ரீநிதிய பிடிக்கவே இல்ல மாமா. இனியா என்ன சொல்ற? ஆமா மாமா, அவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போனோம்ல, அப்போ எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஒரு மாதிரி என்னடா இவங்க இந்த மாதிரி கேரக்டரா இருக்காங்கன்னு சில இன்சிடென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் எப்ப தெரியுமா எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. அண்ணா கிட்ட பேச சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணி கொடுத்தோம்ல, அன்னைக்கு அண்ணாவை ஹர்ட் பண்ற மாதிரியே பண்ணாங்க பாத்தீங்களா. எனக்கு அன்னையில இருந்தே அவங்கள பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அண்ணியா வர போறாங்க, அவங்கள அப்படி நம்ம நினைக்க கூடாதுன்னு அண்ணி அண்ணி நான் மனசார தான் கூப்பிட்டேன். அது அண்ணாக்கே பிடிச்சிருக்கோ இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாவம் தெரியுமா, அண்ணா ஒரு மாதிரி டல்லாவே இருந்தாரு, ஏதோ டபுள் மைண்டடாவே தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அண்ணா ஹாப்பியா இருந்த மாதிரியே தெரியல. அதுவும் இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணா பாத்தீங்களா, என் அண்ணாவை பிடிக்கலன்னு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடி போயிருக்கா. ஏன் அது முன்னாடியே சொன்னா என்னவா? எனக்கு அப்பா அவன் மேல அவ்வளவு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் மாமா இப்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியுமா. ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, எனக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே அவங்கள பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு டைம் நினைச்சிருக்கேன் தெரியுமா, மீராவே நமக்கு அண்ணியா வந்தா நல்லா இருக்குமேனு. ஆனா நான் நினைச்சதே நடந்துருச்சு மாமா. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனா நான் ரொம்ப ஹாப்பி. இனியா என்ன சொல்ற? உனக்கும் அப்படி தோணிருக்கா? எனக்கும்னா அப்ப உங்களுக்கு அப்படி தோணுச்சா மாமா?
எனக்கு நீ சொல்ற மாதிரிலாம் தோணல. பட் மாமா ஹாப்பியா இல்லையோன்னு மட்டும் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா, பாருங்க புஜி மாமா, இதுல கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றோம்ல. ஏய், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? எல்லாம் ஒண்ணுதான் மாமா. ஹோ, சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வா கிளம்பலாம். அதெல்லாம் கிளம்பலாம் மாமா. சரி, நானும் ரொம்ப நேரமா நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்றேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஆ? என்ன சொல்லணும்? புரியல, எதை பத்தி கேக்குறேன்? என்ன நல்லா பாருங்க மாமா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா பேசல. நல்லா பாருங்கன்னா, என் ட்ரெஸ்ஸை தான் பார்க்க சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸை தானே நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா மாமா? போட்டு வந்து நிக்கிறேன், நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. காலையில இருந்து நீங்க சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க போற இடத்துல எல்லாம் பின்னாடி பின்னாடி வரேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லல. இப்பயாச்சும் சொல்லுங்க, வீட்டுக்கே கிளம்ப போறோம் மாமா. இப்பவாச்சும் சொல்லுங்களேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ கண்காட்சி. மாமா ஆம், என்ன கேட்டா? ட்ரெஸ் தானே? ஆ, நல்லா நல்லா இருக்கீனியா? நல்லா இருக்குன்னு உங்க வாயில இருந்து கேக்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. அப்பா பாப்பா முடியல. அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ கிளம்பலாமா? ஓகே மாமா, கிளம்பலாம். ம், சரி, வா. அப்பா குட்டிமா, இங்க பாருடா, என் பிள்ளை எங்கேயும் தெரியாத இடத்துக்கு போகலையே. என்னோட நண்பன் வீட்டுக்கு, உன்னோட மாமா வீட்டுக்கு தான் போறடா. அவங்க உனக்கு அத்தை மாமாவா இல்லாம அம்மா அப்பாவா இருந்து என் பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க. என் பிள்ளை சந்தோஷமா இருப்பா. எதையும் பத்தி யோசிக்காம சந்தோஷமா போயிட்டு வரணும். என்னடா? மீரா, இங்க பாருடா, எதிர்பாராத நடந்த கல்யாணம் தான்டாமா. ஆனா என் பிள்ளை பொறுப்பா பக்குவமா நடந்துப்பா. அந்த நம்பிக்கை அம்மாக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கணும், சரியா? அழாம போகணும், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். எப்பவும் அம்மா அப்பாக்கு அது மட்டும் தான்டா சந்தோஷம். என் பிள்ளை நல்லபடியா வாழ்ந்தா அதுவே போதும். இங்க பாரு தங்கம், நீ எப்பவும் எல்லார் பேச்சும் கேட்டு எல்லாரையும் மதிச்சு நடந்துக்கணும், சரியா? ம். அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். எனக்கு மீரா மருமக இல்ல, மக தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா. என் பிள்ளைங்களை எப்படி நான் பாத்துக்கிறேனோ அதே மாதிரி மீராவையும் பாத்துப்பேன். நீங்க அவளை பத்தி கவலையே படாதீங்க. இங்க என்ன பக்கத்துல தானே இருக்கோம். அடிக்கடி நம்ம வீட்டுக்கும் வருவாங்க போவாங்க. எல்லாருக்கும் சரியாயிடும். நீங்க பயப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா தங்கச்சி, இவ எங்களோட பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். சண்முகா, வருத்தப்படாதடா. உன் பொண்ணு இல்ல, அவ என் பொண்ணு, நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு தெரியும்டா, உன்னை நம்பி, உங்க எல்லாரையும் நம்பிதான் என் பிள்ளைய நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரியும், நீ அவளை உன் பொண்ணு மாதிரிதான் பாத்துப்பேன்னு. என் மீரா ஏதாச்சும் சின்னதா தப்பு பண்ணானா மன்னிச்சிடுங்க. அவளுக்கு சொல்லி கொடுத்தா எல்லாமே புரிஞ்சுப்பா. என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் தவறு பண்ணா அவளுக்கு சொல்லி கொடுங்க, அவ கத்துப்பா. ஆனா அவளை சின்னதா கூட திட்டிடாதீங்க. அவளால அந்த அப்பா ஒண்ணும் இல்லைடா தங்கம், அப்பா நல்லா தானே இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். என் பிள்ளை சந்தோஷமா போயிட்டு வரணும், சரியா? கோபாலு, என் பேத்தி ரொம்ப நல்ல பிள்ளையா. யாருக்கும் சின்னதா கூட கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா. எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் நினைப்பா. உங்க எல்லாரையும் நம்பிதான் என் பேத்தி அனுப்பி வைக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்க நல்லா பாத்துக்கிறோமா. போதையா, அது போதும். தம்பி கார்த்தி, இங்க பாரியா, உனக்கு நடந்தது பெரிய அவமானம்தான். என் பேத்தி எப்படி பண்ணுவான்னு நாங்களே நினைச்சு பார்க்கலையா. ஆனா என்னோட ரெண்டாவது பேத்தி ரொம்ப நல்ல பிள்ளை. அவளை கஷ்டப்படுத்திடாதையா. உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க அவளுக்கு கொஞ்சம் நாள் அவகாசம் எடுக்கும் தான். ஆனா எல்லாம் பொறுப்பா பாத்துப்பாயா. ரொம்ப நல்ல பிள்ளை. ஆமா மாப்ள, என் பொண்ண உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க நல்லா பாத்துப்பீங்கல்ல? மாமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு உங்க பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எப்பனாலும் நீங்க வரலாம். இவங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் இவங்களும் எப்பனாலும் வந்து உங்களை பார்க்க போறாங்க. அப்புறம் என்ன மாமா? நீங்க வருத்தப்படாதீங்க. நான் என்னால முடிஞ்ச வரையும் நல்லா பாத்துக்கிறேன் மாமா. போதும்யா, இது போதும். இந்த ஒத்த வார்த்தை போதும். என் பொண்ணு பத்தின பயம் எனக்கு இல்ல.
என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா மாத்திரைலாம் கரெக்டா போடுங்கப்பா. அம்மா சொல்றத கேளுங்க. டீ கடைக்கு அடிக்கடி போகாதீங்கப்பா. ஒரு நாளைக்கு 2 டீ தான், அதுக்கு மேல நீங்க குடிக்க கூடாது. என்னப்பா? சரிடா. பாட்டி, நான் இல்லைன்னு பக்கத்து வீட்டுல பையன் கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க வெத்தலை வாங்கி சாப்பிடக்கூடாது பாட்டி. நிறைய சாப்பிடக்கூடாது, சரியா? சரிடா தங்கம், சரி. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போகணும்ல. புள்ள நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்துனா நல்லா இருக்கும்னு தோணுது. நாங்க கூட்டிட்டு போலாமா? டைம் ஆகுதானே? சரிம்மா தங்கச்சி, கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க. மீரா, போயிட்டு வாடா. போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பாவையும் பாட்டியும் நல்லா பாத்துக்கோங்க. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா. சரிடா மீரா, போயிட்டு வா. இங்க பாரு, வீட்டுக்குள்ள போறப்போ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா போகணும். சரிங்கம்மா. மீரா, அம்மாடி டைம் ஆச்சுடா, வாடா கிளம்பலாம். சரிங்க அத்தை. ஆனா என்னண்ணா இது, புள்ள கிளம்புனதுக்கு அப்புறம் இப்படி அலறீங்க? வேற என்னப்பா மனோகரா பண்றது? ஒரு புள்ள என் தலையில கல்லு போட்டுட்டு போயிட்டா, இன்னொரு புள்ள சந்தோஷமா போய் வாழணும்ல. என் மனசுல இருக்க கஷ்டத்தை அவ முன்னாடி காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்காக என் புள்ள, அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிட்டு போறா. போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்கணும். அவ முன்னாடி நான் அழுதுட்டு இருந்தா அவளால அதை தாங்க முடியாதுப்பா. அதனாலதான் எனக்கு அழுக வந்தாலும் என் மனசுக்குள்ளே வச்சுட்டு, ஆனா அவ போறத பாக்குறப்போ அழுகாம இருக்க முடியலையே. அண்ணா புரியுதுண்ணா. ஆனா புள்ள சந்தோஷமா வாழ்வா. நீங்க மனசுல வருத்தப்படாதீங்க. அத்தை, என்ன அத்தை நீங்களும் இப்படி அழுதா எப்படி? நீங்க தானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். என்ன மகாராணி, உனக்கு தெரியாதா? பாட்டி பாட்டின்னு என் காலையே சுத்தி சுத்தி வருவாளே. 2 பேத்தி இருந்தாலும் இந்த பேத்தி எப்பவும் பாட்டி பாட்டினே தானே இருப்பா. மீரா இல்லாம எப்படி இருக்க போறோமோ தெரியல. வீடே பிரிச்சோடி இருக்க போது. இவளுக்கு இப்ப கல்யாணம் ஆகும்னு யார் எதிர்பார்த்தோம்? திடீர்னு நடந்துருச்சு. என்ன சொல்றதோ தெரியல. என்னன்னா நீங்க பொட்ட புள்ளன்னு இருந்தா கல்யாணம் பண்ணி ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். என்ன பண்ண முடியும்? அது மாதிரி கல்யாணம் ஆகி தானே போயிருக்கான். சந்தோஷமா இருங்கண்ணா. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் மனசுல ஒரு பக்கம் வருத்தம் இருக்கதான் செய்து மனோகரா. பெரியவளை நினைச்சா. இங்க பாரு சண்முகா, இன்னொரு முறை பெரியவளை பத்தி பேசுன அவ்வளவுதான். பாத்துக்கோ, உன் தங்கச்சிக்கும் இவளுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? புள்ள புள்ளன்னு அவ மேல உயிரா இருந்தல்ல, பாத்துக்க என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு பாருடா. சி, அவெல்லாம் ஒரு பிள்ளையாடா? பெத்த அப்பனையும் அம்மாலையும் இப்படி எல்லார் மத்தியிலயும் தலைகுனி வச்சுட்டு போறமேன்னு அவ யோசிச்சாளா? இல்லையே. அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கைய வாழணும்னு சந்தோஷமா தானே போயிருக்கா. எப்படி அவளுக்கு எடுத்து வச்ச நகை பணம்னு அதுக்காக நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? உன் மொத்த காசையும் அதுக்கு தானடா போட்ட. எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்ப? அத பத்தி கூட யோசிக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிருக்கா. இன்னும் புள்ள புள்ளன்னு அவளை பத்தி பேசிட்டா இருக்க. இன்னொரு முறை அவ பேச்ச நீ எடுத்த, எங்க புள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. அவளை போய் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க? சி, அவெல்லாம் என் வயித்துல பிறந்தான்னு நினைக்கிறப்பவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னொரு முறை அவ மூஞ்சிலே நான் முழிக்க கூடாது. என் முன்னாடியே அவ வந்துடவே கூடாது. எனக்கு அவ பிள்ளையே இல்ல. என்னைக்கு அவ எல்லார் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சாலோ அப்பவே அவ புள்ளையே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கும் நமக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சண்முகா. வெளிய வா, வந்து பாரு. உன் புள்ள உனக்கு கொடுத்துட்டு போன அவமானத்தை நினைச்சு பாருடா. அவ மேல எப்படிடா இன்னும் பாசமா இருக்க? மா, எத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு போனாமா. அவ மேல எனக்கு பாசம் இல்ல. ஆனா பெத்த பிள்ளையாச்சுமா. எனக்கு பிள்ளைங்கதான் எல்லாமே வாழ்ந்தனே. அவ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கலமா. மனசு ரொம்ப வலிக்குதுமா. விட்டுட்டு போனவளை நினைச்சு இன்னும் புள்ள புள்ள நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருடா, இனிமே உனக்கு ஒத்த புள்ளதான். எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அது மீரா மட்டும்தான். உன் தங்கச்சிய என்னைக்கும் தலை முழுகிட்டேன்டா. இப்போ அதே மாதிரி உன்னோட மூத்த புள்ளையும் நான் தலை முழுகிட்டேன்டா. அண்ணே வாங்கண்ணே, வீட்டுக்கு போலாம். டைம் ஆகுது பாருங்க. வீட்டுல போய் என்னனாலும் பேசிக்கலாம். வாங்க கிளம்பலாம்.
அண்ணே என்னண்ணே இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்க போறோம்? மண்டபமே காலி ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாமளும் கிளம்பலாம் வாங்கண்ணே, வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாண்ணே, வாங்க. ஆ, சரிப்பா, கிளம்பலாம். ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம விஷஸ்லேருந்து போயிடலாம். இன்னைக்கு யாராச்சும் நம்ம உறவுகள் பிறந்தநாள் கொண்டாடுற மாரி இருந்தா, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா, அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாருமே லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் சிஸ்டர். இப்போ நம்ம வீடியோ பத்தி பேசலாம். இன்னைக்கு எல்லாருமே நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நேத்தே நம்ம வந்து மேரேஜ் சீன்ஸை வந்து வச்சுட்டோம். ஐ மீன் சாரி நேத்துனா டியூஸ்டே பிகாஸ் நேற்று லீவு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லைங்க. அப்பாவும் பொண்ணும் பிரியிறப்போ ஒரு எமோஷ்னல் இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்குமே அது கனெக்ட் ஆகும். ஸோ அதை காட்டணுன்றதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்திருக்கும். எனக்கே தெரிஞ்சது நான் எடுக்கிறப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் சாரி. பட் நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிகாஸ் நாளைக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற சீன்ஸ் தான் நான் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும் சிஸ்டர். இன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேத்தும் நான் உங்ககிட்ட எந்த கொஷினுமே கேட்கல. பிகாஸ் வந்து மேரேஜ் எபிசோட்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்குறதுன்னு நான் கேட்கல. இன்றைக்குமே எனக்கு என்ன கொஷின் கேட்குறதுன்னு தெரியலங்க. பிகாஸ் இதுவுமே மேரேஜ் அப்புறம் தானே, நான் எந்த ட்விஸ்ட் எதுவுமே வைக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலான வீடியோ. ஸோ அதனால் இதில் என்ன கொஷின்ஸ் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம போக போக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா ஜோடிக்குமே இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நிறைய பேர் அதை கெஸ் பண்ணுவீங்க. கெஸ் பண்ணாமலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சக்தியோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க மூத்த பையன் சக்தியோட ஃப்ளாஷ்பேக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இனிமே வந்து எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் அப்படியே சைட் பை சைட் காட்டலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்னால் எப்படி கவர் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு ஜோடியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னொரு ஜோடியை நடுவில் கொண்டு வர முடியாது இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாரையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு எபிசோட் வந்து 15 மினிட்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் மேரேஜ் எபிசோடுங்கிறனால தான் அந்த 2 எபிசோட் வந்து 20 மினிட்ஸ் பக்கம் வந்துச்சு. பட் இது வந்து 15 மினிட்ஸ் தான் வந்துச்சுங்க. சாரி. யாராச்சும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தா நான் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளோட வீடியோ 15 மினிட்ஸ் தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் 15 மினிட்ஸ் தான் வந்திருக்கும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு நம்ம வந்து மீதி இருக்க கதையை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பிகாஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படித்து பார்ப்பேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ண வரேன். பாய்.